ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். கரெக்டாக டான்னு 3 மணிக்கு அம்மி வந்துட்டு என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டான். சத்தியமாக இன்றைக்கி ஒன்றுமே எனக்கு தோணலை, பிளாங்காக இருந்துச்சு மைண்டு. அப்புறம் பெரியவன் சொன்னால் நான் ஒன்று சாண்ட்விச் சொல்கிறேன் அது பண்ணுங்க அப்படின்ட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ன மாதிரி வாழைப்பழமும் முட்டையும் வச்சுட்டான். 3 வாழைப்பழம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு 3 முட்டையோடு சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஆம்லெட் மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றிட்டு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சு கொடுத்தாச்சு. வாழைப்பழம் வந்துட்டு கடிபடுற மாதிரி இருந்துச்சு மசிச்சனால. உங்களுக்கு அது கடிபடுற மாதிரி பிடிக்கல அப்படின்னா வாழைப்பழத்தையும் முட்டையும் போட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட ஆம்லெட் மாதிரி ஊற்றிட்டு கூட கொடுக்கலாம். எனக்கு அவ்வளோ சாண்ட்விச் பிடிக்காது, ஆனால் அம்மி வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான். சரி சாப்பிட்ட வரையும் சந்தோஷம் அப்படின்ட்டு விட்டாச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஊரில் ஒரே ஒரு மந்தையில் ஒரு சின்ன டிவி இருக்கும், கலர் டிவி. வாரத்தில் ஒரு நாள் படம் போடுவாங்க. அது வீட்டில் கேட்டாங்க விடவே மாட்டாங்க. என்றைக்காவது ஒரு நாள் பர்மிஷன் தருவாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அங்கே போனால் அந்த பழைய படம்லாம் போடுவாங்க, 16 வயது நிலை அதெல்லாம். அதை பார்த்துட்டு வந்துட்டோம்னா லாஸ்ட்டில் அந்த படம்லாம் எப்படி முடிப்பாங்கன்னா, சப்பானி நிச்சயம் வருவார், மயிலோட வாழ்க்கை மலரும் அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஒரே சோகமாக வீட்டுக்கு போகிறது. நைட் சாப்பாடே இறங்காத பார்த்துக்குங்க. ஐயோ சப்பாடி வேறு ஜெயிலுக்கு போயிட்டாரோ, எப்போ வருவாரோன்ட்டு 1 மாதத்துக்கு சாப்பிட்றதில்ல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வேறு சோகமாகவே போகிறது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து தெரிஞ்சு என்னடா இது திரைக்கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஃபாசில் படமா, அதாவது சுந்தர்சி படமா, இதெல்லாம் டைரக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாமல் அவங்க நடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு கமிட் ஆகி போயிருப்பாங்க. இது தெரியாமல் நாங்கள் உட்காந்துருக்கிறத ஒரு எப்போ வருவாருன்ட்டு. இதயம் படத்தில் அப்படி தான் அவர் போயிடுவார் ட்ரெயினில், அவங்க ஜங்ஷனில் நிற்பாங்க. அப்போ வேறு ஒரே சோகமாக இருக்கிறது. வந்திருப்பாரா வந்திருக்க மாட்டாரா, ஒரு வேளை இதயம் வந்த மாரி அப்படி செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நினச்சிட்ருக்கிற ஒரே கூத்தாக தான் இருக்கும். அதே வந்துட்டு நான் ரொம்ப நாள் கழித்து அப்புறம்தான் யோசிச்சு எல்லாமே தெரிஞ்ச பின்னாடி பாட்டு எழுதுவாங்க, டைரக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன் இப்படிலாம் இருக்கான்னு நினைக்கும்போது ஒரே காமெடியாக இருக்கும். இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக ப்ரெட்டு சாண்ட்விச் வந்து பெரியவனும் நல்லா விரும்பி சாப்பிட்டான். இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.